டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். மீண்டும் மீண்டுமா என்னப்பா பண்றது இவருக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு நம்மளுக்கு தெரியவே இல்லை. தொடர்ச்சியா வைகோ அவர்கள் செய்தியாளர்களை என்ன பண்ணிருக்காரு, அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. என்னதான் இவருக்கு ஆச்சு அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. ஒருவேளை செய்தியாளர் போலியாவோ அப்படின்ற மாதிரி கூட நம்மளுக்கு கேட்க தோணுது. ஏன்னா செய்தியாளர்களை பார்த்தாலே இவருக்கு அலர்ஜி ஆயிருது. ஏன்னா செய்தியாளர்கள் நீ கேள்வி கேட்காத, நீ பண்ணாத, உன் இஷ்டத்துக்கு நீ கேள்வி கேட்டுருப்ப, நீயே கேள்வி கேட்டுருப்ப, மற்றவங்களை கேள்வி கேட்கன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு சார்? நீங்க கேள்வி கேட்டா பதில் சொல்லுங்க, இல்லாட்டி அவாய்ட் பண்ணிட்டு போங்க. நீங்க எதுக்கு மிரட்டுறீங்க? நீ கேள்வி கேட்காத, நீங்க கேள்வி கேட்கறதான பிரஸ், கேள்வி கேட்க வேணாம்னு சொல்றீங்களே, இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பலர் என்ன பண்ணாங்க, கண்டனம் தெரிவிச்சாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் செய்தியாளர்களை மிரட்டி அடிக்கலாம் பாஞ்சு பெரும் சர்ச்சைக்குள்ள மாட்டி மன்னிப்பெல்லாம் கேட்டாரு ஐயா வைகோ அவர்கள். இப்போ திரும்பவும் பாண்டிச்சேரிக்கு ஒரு நிகழ்ச்சியில் போனதில் அங்கே கேள்வி கேட்டாங்க. அப்போது மனசாட்சி இல்லாமல் கரூரை விட்டு ஓடி போனார் விஜய் அவர்கள். இன்னைக்கு கரூருக்கு போகிறாரு, மனசாட்சி வந்துருச்சா அப்படின்னு கேட்டால் ஆமாம் மனசாட்சி வந்துருச்சு. அப்போ மனசாட்சி இல்லை, இப்போ அவருக்கு மனசாட்சி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, சொல்லிட்டு நீங்கள் எந்த கேள்வி கேட்டு மடைப்பீங்கன்னு தெரியும், அதுக்காக தான் நான் அப்படி பதில் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அப்படியே டைவர்ட் அடிக்கிறார். அது மாத்திரம் இல்லாமல் அடுக்கடுக்கான கேள்வி கேட்கும் போது நீ கேள்வியெல்லாம் கேட்காத, நீ யார் கேள்வி கேட்கறதுக்கு, ஒரு ஆளே கேள்வி கேட்டு இருக்கக்கூடாது, போ 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 அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அனுப்பி விடுறாரு. அதாவது பத்திரிகையாளர்களை கேள்வி கேட்க கூடாதுன்னு சொல்லிட்டு நசுக்கிற ஒரு இடத்துல தானே வைகோ அவர்கள் இருக்காரு. அப்ப ஜனநாயகத்துல பத்திரிகையாளர் கேள்வி கேட்க கூடாதா, ஒரு தலைவர்களை பார்த்து கேள்வி கேட்க கூடாதா, இங்க கேள்வி கேட்கிற சுதந்திரம் மறுக்கப்படுதா, தடுக்கப்படுதா அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. ஸோ இது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. ஸோ வைகோ அவர்கள் மீண்டும் மீண்டும் பத்திரிகையாளர் மிரட்டுறது, தரக்குறைவா பேசுறது, ஒருமையில பேசுறது, இது மாதிரி சர்ச்சைகளை சிக்கிட்டே இருக்காரு. வைகோ அவர்கள் பேசுனது நியாயமா நியாயம் இல்லையா? நீங்க என்ன கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.